வணக்கம் ஸ்ரீ காளிமுசனம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு பேசாமல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வாங்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் என்ன. ஆடி மாதம் 1ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய மிக முக்கியமான பொருள் நம்ம பார்த்துட்டு வருவோங்க. இந்த ஆடி மாதம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளை வழிபாடு பண்ணக்கூடிய அம்பிகையை வீட்டுக்கு வர வச்சு அம்பிகையோட அருளை நம்ம வந்து பெறக்கூடிய மாதம்ங்கிறது இந்த ஆடி மாதங்க. இந்த ஆடி மாதத்தோட சிறப்புகள் நிறைய வீடியோ நம்ம சேனல் கொடுத்துருக்கோம். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளை எப்படி வழிபாடு பண்றது, ஆடி மாதம் அம்பாளை எப்படி வீட்டுக்கு அழைக்கிறது, ஆடி மாதம் அனைத்து விதமான விசேஷங்களும் நம்ம சேனல் வீடியோஸ் இருக்கு. தெளிவா எடுத்து பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நம்ம சொல்லக்கூடிய வந்து எளிமையா எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய, எல்லாராலையும் செய்யக்கூடிய அந்த ஒரு வழிபாட்டு முறை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆடி 1 வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய பொருட்கள் என்னங்க. ஆடி 1னாவே வந்து அம்பாளுக்கு உரிய பொருட்கள் வீட்டுக்கு வரும்போது அம்பாளை வீட்டுக்கு வரத்தான்னு அர்த்தங்க. முதல்ல வந்துங்க ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியை வீட்டுக்கு கொண்டு வரது என்ன சார் பண்ணலாம். மகாலட்சுமியை அந்த அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு முதல்ல இந்த கல்லுப்பு வாங்கிட்டு அன்னைக்கு காலையிலேயே குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமா என்ன பண்ணுங்க, ஆடி மாசத்து அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு கல்லுப்பு வாங்குங்க. கல்லுப்பு. அதே மாதிரி வந்து நம்ம வீட்டுல வந்து அளக்க அளக்க குறையாத தானியங்கள் இருக்கணும். அளக்க அளக்க குறையாத தானியம் இருக்கணும். வீட்டுல வந்து எப்பவுமே வந்து தனபாக்கியதை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்னம் என்னைக்குமே குறையக்கூடாது. அன்னம் என்னைக்குமே குறையக்கூடாது. என்னைக்குமே உணவு பஞ்சம் வரக்கூடாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து அன்னைக்கு அரிசி வாங்கிக்கலாம். முதல்ல நம்ம மகாலட்சுமி செல்வம் குறையக்கூடாது. காசு பணம் என்னைக்குமே குறைவில்லாம இருக்கிறதுக்கும், வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகி வீட்டுல இருக்கிறதுக்கும் கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி வீட்டுல வந்து தானியங்கள் நிரம்பி வழியணுங்க. தானியம் நிரம்பி வழியணும் எங்க வீட்டுல. அதே மாதிரி உணவு பஞ்சமே இருக்கக்கூடாது, சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அன்னலட்சுமி வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு அரிசி வாங்கிக்கோங்க. கூடவே பருப்பு வாங்க. அரிசி பருப்பு புரியுதுங்களா, வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. அடுத்தபடியா வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வீட்டுல என்னைக்குமே மங்களகரமா இருக்கணும். வீடு என்னைக்குமே மங்களகரமா இருக்கணும், சுபிட்சமா இருக்கணும், ஐஸ்வர்யம் இருக்கணும். என்ன பண்ணுங்க, மஞ்சள் குங்குமம் வாங்குங்க. மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி முகம் பார்க்கிற கண்ணாடி வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வாங்கிக்கோங்க. அப்போ அரிசி, பருப்பு, கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், முகம் பார்க்கும் கண்ணாடி, இவைகள் வீட்டுக்கு அன்னைக்கு வாங்கிட்டு வரக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள். அதே மாதிரிங்க இந்த ஆடி மாசத்துல வந்து வரக்கூடிய அந்த அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் அம்பாள் வழிபாடுகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடுல இருந்து அம்பாளை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுல இருந்து மகாலட்சுமி அனைத்து விதமான வழிபாடுகளுக்கான வீடியோ நம்ம சேனலுக்கு எடுத்து நீங்க பாருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நண்பர்களும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.